ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 3ல் ட்ரெயின் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோர் எஸ்கேப் வந்து முடிச்சிட்டோம். ட்ரெயின் எஸ்கேப் வந்து முடிக்காமல் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் தான் முடிக்க போகிறோம். இப்போ அவங்க ப்ளே கொடுத்துடலாம். போத்து கிராணிக்கு நம்ம ரெண்டுமே இருக்கட்டும். ப்ளே கொடுத்துடலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து வீட்டுக்குள்ள வந்து மாட்டுவான், மொட்டையை வந்து சுட்டுருவான். அதை நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். டே 1 இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து டோர் எஸ்கேப் வந்து போட்டிருப்போம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ நம்ம திறந்துடலாம். இப்போ வந்து நம்ம அதை வந்து திறந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே போக வேணாம். ஏன்னா வந்து கீழே போனோம்னா அந்த ஒரு ரேடியோ மிஷின் மாதிரி இருக்கும். அது வந்து அலாரம் போட்டு வந்து கத்தி கிராணியை கூப்பிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வெளியே போய் என்னென்ன பொருளுக்குன்னு சர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம போகலாம். மேலே கீழே இங்கே என்னடா இருக்குறால, இங்கே ஒன்றுமே இல்லை. எங்கள் மொட்டை ஓடுறோம். திருட்டு போய் மொட்டையை வந்துட்டாங்க. திருட்டு மொட்டையங்க சுடுவாங்க கண்ணை வச்சு. வரேன் ஓடுறோம். இவன் வேற சென்ட்ரினா வேற. ஐயோ, சென்ட்ரினா போண்டா வேறு வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு எங்கள் மொட்டையனுக்கு. ஆனால் வந்து கிராணி சாப்டர் 2ல் வந்து சொங்கிங்க. ஆனால் கிராணி 3ல் வந்து கன்னை கொடுத்து மொட்டையனை வந்து பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அவனுக்கு குறி கூட பார்க்க தெரியுமான்னு தெரியல. ஐயோ, சத்து வேறு போட்டுருச்சு. இப்போ என்னன்னு தெரியலையே. கிராணி வந்துடும் வேறு. இப்போ நம்ம கிராணி வரட்டும் இங்கே ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கீயை போட்டு இங்கே கிராணி கூப்பிட்டுலாம். இப்போ வந்து கீயை போட்டாச்சு. இப்போ நம்ம கீ எடுத்துகிட்டு இங்கிட்டு போகலாம். கிராணி ஃபஸ்ட்டு இங்கிட்டு வரட்டும். இப்போ கிராணி வந்து இங்கிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம டக்குன்னு இங்கிட்டு போயிடலாம். கிராணி வரத்துக்குள்ளே கிராணி வேறு வருது. நம்ம டக்குன்னு போகலாம். இப்போ நம்ம வந்து இது என்ன கிடச்சிருக்குன்னா வெப்பன் கீ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டக்குன்னு போய் 3 கல் எடுத்துகிட்டு மொட்டையை வந்து முதல் கன்னை வாங்கணுங்க. மொட்டையை கன்னை வச்சு ரொம்ப ஆட்டம் போட்டுருக்கான் மொட்டையை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போகலாம். வெளியே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிடச்சிருச்சு. எங்கெல்லாம் கல் இருக்கோ வந்து இங்கே மின்னும் அந்த கல் மேலே. அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு கல் எடுத்தாச்சு. மொத்தம் நமக்கு 3 கல் எடுக்கலாம். 3 கல் எடுத்துகிட்டு முதல்ல 2 பேர்த்தையும் சுடு தள்ளணும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நம்ம வேலை பார்க்க முடியும். அங்கே வந்து பிளாங்க் இருக்குங்க. இப்போ நான் பார்த்துட்டேன். பிளாங்க் வந்து அந்த சென்ட்ரினா ரூமுக்கு போகிறதுக்கு ஓப்பனுக்கு தேவை. வாய் வேலை குளருது. ஓப்பன் பண்ண தேவைப்படும். இங்கடா கல் ஒரு கல் தாங்க கிடச்சிருக்கு இப்போதைக்கு. இப்போ நம்ம வீட்டை சுற்றி தேடினோம்னா கல் கிடைக்கும். இங்கடா கல் ஒரு கல் இல்லையே. சரி, ஃபஸ்ட்டு இப்போ அங்கே ஒரு கல் இருக்குங்க. 2 கல் இருக்குது போதும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர்த்தையும் கொண்டதுக்கு 2 கல் போட்டு சென்ட்ரினா வேறு வந்து பயம்படுத்தும் அடிக்கடி. நீங்கள் வந்து சென்ட்ரினா பார்க்காம வந்து திரும்பிடணும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களை கொண்டுரும் சென்ட்ரினா. இப்போ வந்து வெப்பன் வந்து இங்கே மேலே இருக்குங்க. ஏங்க யாரோ வர மாதிரி இருக்குங்க. ஓடுறோம். ஒழிடா, கட்டில் ஒழிடா. யாரோ வர்ற மாதிரி இருக்குங்க. நீ யாரும் வரல. ஆனால் சத்தம் கேடுச்சு. அதான் வந்து ஒடிஞ்சேன். இப்போ நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். வெப்பனை ஸ்லிங் ஷாட் எடுத்துடலாம். இதுக்குள்ள என்னடா இருக்குது? இதுக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு கிராணியை போட்டு சொல்லுவோங்க. ஃபஸ்ட்டு கிராணி சதைக்கேட்டு வரும் சொட்டை. ஆனால் மொட்டையன் வரமாட்டான். சதைக்கேட்டு வரமாட்டான் மொட்டையன். இங்கே யாரோ போயிருக்காங்க உள்ளே. யாருன்னு தெரியல. மொட்டை போடு. கன் எடு. இப்போ மொட்டையை போட்டு தெரியாச்சு. கன் எடுத்தாச்சு கையில். சொட்டைங்களா இருக்கு சொட்டை. சொட்டை ஆளே காணும் வந்ததுலேருந்து. வந்துடு சொட்டை. போடு, தலையில் போடு. அப்புறம் மேலே காக்காடை என்னங்கன்னு பார்த்துடலாம். 2 பேர்த்தையும் ஃபஸ்ட்டு போட தெரியாச்சு. இப்போ நம்ம மேலே காக்காடை போய் என்னங்கன்னு பார்த்துடலாம். ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருளை வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ட்ரெயின் கீங்க போடு. இப்போ வந்து காக்கா போட்டாச்சு. இப்போ நம்ம கன்னை வந்து இங்கே கீழே போட்டுடலாங்க. ஐயோ, கீழே போட்டால் மொட்டையை எடுத்துருவாங்க. ஆமாங்க, நம்ம இங்கே போட்டுடலாம். இங்கே இருக்கணும் கன்று. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் கீ எடுத்துடலாம். இப்போ வந்து ட்ரெயின் கீ வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ட்ரெயின் கீயை. இப்போ கீழே போயிட்டு நம்ம ட்ரெயினுக்கு இடத்துக்கிட்ட போய் போட்டு வந்துடலாம் கீயை. இங்கே என்னடா இருக்குது இந்த இடத்துல? ரூம் பார்க்கவே இல்லை. கோகோனட் இருக்குங்க.
கோகனக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு காயின் கிடச்சாலும் கிடைக்கும். காயின் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான பொருளுங்க. காயின் வந்து எதுக்கு தேவைன்னா, அந்த காயினுக்குள்ள வந்து அந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்ட போனோம்னா வந்து காயினை வச்சோம்னா ஒரு டிக்கெட் தருவோம் அந்த மிஷினு. அதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்டு கிளம்ப முடியும், ட்ரெயின் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நம்ம அந்த கட்டிங் மிஷின் வந்து வெளியே கிச்சனுக்கு பின்னாடி இருக்கும். இப்போ நம்ம அங்கே போய் கட் பண்ணிடலாம். இங்கே வந்து மிஷின் இருக்கும், கிராணி ஒன்று இருக்குமா அந்த மிஷின் இருக்கும். இவங்க வேறு இந்த கேமில் வந்து என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த லாக் பிக்கை போட்டு திறக்க வேண்டியது இருக்குது கேட்டை. ஆனால் கிராணி ஒன்று கிராண்டி ஒன்றுலாம் அப்படி இருக்காது. இங்கே ஒரு கல்ருக்கு எடுத்து வச்சுக்கலாம், எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். இங்கே வச்சுட்டு நம்ம வந்து இதை அடுத்தோம்னா கட்டிடு செடு. ஐயோ இந்த போண்டாவை வேறு வந்து கடுப்பேற்றிட்டு இருக்குங்க. போடு. இப்போ வந்து நமக்கு காயின் கிடச்சிருச்சு. இந்த காயின் எதுக்குன்னா நம்ம வந்து கீழே போய் டிக்கெட் எடுக்கணும், அதுக்கு தான் அந்த காயின். இப்போ நம்ம அடுப்பு என்னங்கன்னு பார்த்துடலாம். ஒன்றுமே பார்க்கல. 2 புல்லட் இருக்குது. இந்த ட்ராவில் ஒன்றும் இல்லை. மேட்ச் பாக்ஸ் இருக்குங்க. நம்ம காக்கா போடுறதுலையாச்சு தேவையில்ல. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லைடா. இங்கே என்னடா இருக்குது? இங்கே வந்து ஒரு புல்லட் வச்சுருக்காங்க. மற்றபடி புல்லட்டை தவிர வேறு இங்கே எதுவுமே இல்லைங்க. இங்கே என்னடா இருக்குது? சேஃப் கீ இருக்குங்க. சேஃப் கீ இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீழே போய் என்ன செய்யணும்னா வந்து நம்ம காயின் வந்து போட்டு வந்துடலாம். இங்கே ட்ராவில் பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்து கீழே போய் போட்டுடலாம் காயினை. காயின் வந்து எங்கே யூஸ் பண்ணால் அந்த கீழே நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கேருந்து காயினை போடணும். போட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டா டிக்கெட் வந்துடும். இப்போ டிக்கெட் எடுத்தோன்னா வந்து அந்த மிஷின் வந்து நம்மளை வந்து சவுண்டு போடாது. அப்புறம் கீழே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விட்டுரும். போய் இப்போ பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ணிடுச்சு. இங்கே ஓப்பன் பண்ணுறா டோரை. ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரெயின். நம்ம இதுதான் எஸ்கேப் பார்க்க போகிறோம். அதுக்கூட இங்கிட்டு போவேன்னா கிராணி வந்து சத்தத்தை போட்டு கூப்பிட்ருவோம் கிராணியை. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா மேலே போயிட்டு நம்ம ஸ்லிங்ஸை எடுத்து வந்து கீழே உடைக்கணும். அதை உடச்சி விட்டுலாம். அதுக்கு முன்னாடி சேஃப் கீ இருந்துச்சாங்க. நம்ம சேஃப் கீ இல்லைங்கன்னு திறந்து பார்த்துலாம். நேரம் 2 பேர் வந்திருப்பாங்க, சொட்டை மொட்டை 2 பேரும் வந்திருப்பாங்க. சொல்லி வாய முழு திருட்டு கிளவிங்க. போட முதல்ல ஸ்லிங் ஷாட் மேலே எடுத்துடலாம். ஸ்லிங் ஷாட் இங்கே போட்டோம். அங்கே இருக்கடா ஸ்லிங். மொட்டையா ஓடுற ஐயோ இங்கே கீழே போனால் சொட்டை, மேலே போனால் மொட்டை. எங்கடா போகிறது? நான் வெளியே போயிடலாம். இங்கே ஒரு கல் இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. அப்படியே மொட்டையும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க. கன் இருந்தால் தான் அவன் அவ்வளோ பெரிய ஆள். இங்கே பாருங்க, சொட்டை நின்றுட்டு பாருங்க. அங்கே பாருங்க, அங்கே போய் யாருமே இல்லை. அங்கே தேடிட்டு இருக்கு போய். அங்கே மொட்டையாக வராங்க. ஓடுறோம். ஐயோ 2 பேரும் சொட்டை பார்க்கலங்க. அப்போ தான் பார்க்குது. 2 பேரும் தோற்றிட்டு வராங்க நம்மளை. டக்குன்னு காரை சுற்றிட்டு அப்படியே நம்ம போண்டாவை வேறு 3 பேருங்க மொத்தம். இப்போ நம்ம தோற்றிட்டு இருக்காங்க. சொட்டை பண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம டக்குன்னு போய் இதை ஸ்லிங் ஷாட் எடுத்துடலாம். போய் டக்குன்னு மேலே இருந்துச்சு. 2 பேர்த்தையும் முடிச்சிடலாம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலையை பார்க்க முடியும். எவ்வளோ ஸ்லிங் ஷாட்டை? இப்போ 2 பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு யாரா வரா? என்னடா ஆரைங்கானோ? ஃபஸ்ட்டு சொட்டை வருது. போட்டாச்சு. மொட்டையை வரான். தலையில் போடுறான். கிட்ட இப்படி அடிக்க போகிறான்டா. மண்டையில் போடுற போட்டாச்சு. இப்போ 2 பேர்த்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டக்குன்னு போய் அங்கே சேஃப் கீயில் வந்து பார்த்தோம் ட்ராயரில், எடுத்துகிட்டு போயிடலாம். சேஃப் கீ என்னன்னு தெரில. நல்லா யூஸ்ஃபுல்லான பொருளாக கிடச்சா எல்லாருக்கும். இப்போ நம்ம டக்குன்னு போகலாம். அந்த பாத்ரூம் கிட்ட வந்து இருக்கும் அந்த இது சேஃப் பாக்ஸு. இதுக்குள்ளே போகணும். என்னடா வெளியே வந்துட்டியா? வீடு போடா. இங்கேருந்து இருக்கும். என்னடா இருக்குது? ஸோ எதுக்கு வந்தோன்னா அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து எதுக்குன்னா வந்து நம்ம இந்த ஸ்கேப்புக்கு தேவை. அது என்ன ஸ்கேப்டா? டோர் எஸ்கேப்புக்கு. டோர் எஸ்கேப் வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்விங் ஷாட் எடுத்துகிட்டு வந்து கீழே போகலாம். கீழே போய்ட்டு அந்த கண்ணாடியை உடைக்க வேண்டியது இருக்குது. உடச்சிட்டு வந்துடலாம் போய். பண்ணி உடச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். நல்லா இருக்குது. ஷெட்டுக்குங்க தேவைப்படுற பொருள் தான் ஷெட்டுக்கு. இப்போ நம்ம க்ரோபாரை உடச்சிங்க என்னங்கன்னு பார்த்துடலாம். ஷெட்டு வந்து கரண்ட் இழுக்க தேவைப்படும். ஷெட்டுக்கு ஃபயர்வுட்டு நம்ம தேவையில்லை. இது நம்ம காக்கா கொண்டுறது தேவைப்படும். நம்ம ஏற்கனவே காக்கா கொண்டாச்சு கன்னை வச்சு.
அதனால் தேவையில்லை நம்மளுக்கு. அப்புறம் வந்து சென்ட்ரினா இருக்கிற ரூமுக்கு போகணுங்க. இங்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கிட்டு தான் போகணும். இல்லை மேலே இது படிக்கிற வழியாக போகணும். இங்கே ட்ரெயின் கீ இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். இல்லை லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குங்க கேமு. சென்ட்ரி வேறு வருதுங்க. போண்டா வாயு திடீர்னு வந்து பயமுறுத்துதுங்க. இந்த திருட்டு கிளைய கூட அப்படி வராது போல். கிளவியும் இந்த ரூம் இல்லைங்க, வேறு ரூம் இன்னொரு சைடு இருக்கும். இந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ தான் இந்த கிராணி 3 ஒரு 2 வருஷம் தான் அது வந்து, அதுக்குள்ளேயே அங்கங்கே ஓட்டையாக பிச்சுக்கிட்டு இருக்கு. கேபிளுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் கேபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மேலே போயிட்டுருக்கேன். ஐயோ சொட்ட ஓடுறோம். திருட்டு கிளவிங்க. அதுக்குள்ளேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஓடுறோம். நம்ம வேறு டே 1 இருக்கோம். டே 2ன்ற பாருங்க, டே 1 இருக்கோம். டக்குன்னு ஓட இங்கே சொட்டையை முதல் கூப்பிட்ருவோம். தச்சு திருப்பி ஓடி போயிடலாம் மேலே. போடுற சாவி கீழே. சொட்டையர் ஒன்றும் அல்ல, என்னத்துக்கு வந்திருக்குமே சொட்டை. போடு. வந்துருச்சுங்க. ஓடு. ஓடுறோம். அப்படியே நம்ம அங்கிட்டு ஒரு வாட்டி சாவி கீழே போட்டுடலாம். போட்டு ஓடுறோம். இப்போ நம்ம வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிள் எடுத்தோம் குரோபார் பெட்டியில். அதை வந்து ஐயோ டே மொட்டையா. ஐயோ இந்த மொட்டையை வேறு அடிச்சிட்டாங்க. இவங்க வேறு மாற்றி இங்கிட்டு வராங்க இங்கிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் கன் எடுக்கணுங்க. மொட்டைன்னு சொட்டைன்னு அப்போ தான் ஆட்டம் அடங்கும். நான் ஃபஸ்ட்டு போய் மேலே கன் எடுத்து வந்துடலாம். இவன் யாரா ஐயோ திருட்டு கிளவிங்க. ஓடுறோம். திருட்டு கிளவி கையில் மட்டும் கிடச்சான் அவ்வளோதான், நம்மளை ஊருக்கா போட்டுரும். ஓடுறோம். ஐயோ லிஃப்ட் வேறு இங்கே இல்லைங்க. டக்குன்னு அழுத்துறா. சொட்டையர் வந்துட போதுங்க. டே சீக்கிரம் வாடா டே. சொட்டையர் வந்துச்சா அவ்வளோதான். ஐயோ சீக்கிரம் வாடா டே. அப்புறம் வந்து ஐயோ சொட்டை வந்துருச்சு. ஓடுறோம். நம்ம நேரம் பார்த்தாங்க எல்லாம் சொதப்புது. இங்கே பாருங்க, ட்ராப்பை கீழே போட்டே ஓடிடுது கீழே. ஓடுறோம். போடா லிஃப்ட்டுக்குள்ளே. சொட்டை போட்டோம். அப்புறம் நம்ம லிஃப்ட்டை அழுத்திக்கலாம். சொட்டை பார்த்தீங்க எங்கே பாருங்கள், சொட்டை கையை பாருங்கள். சொட்டை ஃபஸ்ட்டு போட்டோம், அப்போ தான் நம்ம லிஃப்ட்டை அழுத்த முடியும். சொட்டை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை அழுத்தி விட்டுடலாம். இப்போ அழுத்திட்டு நம்ம போய் மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு கன் எடுப்போங்க, அப்போ தான் 2 பேர்த்தையும் போடுத்தலனா முதல்ல இங்கே ஆட்டம் அடங்கும். இப்போ வந்து போயிட்டுருக்கோம் மேலே. நம்ம இந்த ஃப்ளோருக்கு போகணும். அப்போ நம்ம மேலே வந்து கன்னை போட்டிருந்தோம் டாப்பில், அப்போ தான் கன் எடுக்க முடியும். போட இப்போ நம்ம வந்து இந்த வழியாக கீழே போய் கன் எடுத்துடலாம். இந்த மொட்டையை வேறு இங்கே இருந்தால் இருப்பாளுங்க. திருட்டு மொட்டைங்க எங்கே வேணால் வருவான். கேமரா பார்ப்பாங்க. கிராணி 2 எப்படி கேமரா பார்க்குறானோ அதே மாதிரி இருந்தால் இங்கேருந்து கேமரா பார்ப்பான். அவன் வேறு எங்கே பார்த்துட்ருக்கான்னு தெரில. இப்போ நம்ம வந்து இங்கே போட்டிருந்தோம், ரூஃபில் கன்று போட்டிருந்தோம். கன்னுங்கடா. இப்போ வந்து 1 அடுக்கு வந்து இன்னொன்று கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கன்று வந்து அங்கே காணோம், என்னென்னு தெரியல. அப்போ எடுக்கலாம் வந்தால் பார்த்தா இங்கே வெளியே பிளாங்க் இருந்துச்சு. சரி நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டோமே, பிளாங்க் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு நான் பிளாங்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம என்ன செய்யலாம்னா மேலே போய் ஃபஸ்ட்டு நம்ம போய் பிளாங்க் வச்சுட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். சென்ட்ரி நேரம் வருதுங்க. இப்போ நம்ம வந்து கிச்சன் வழியாகவே மேலே போயிடலாமா இல்லை இங்கே போகலாமா? ஐயோ கிச்சன் வழியாக போகலாமா கேட்டால் ஷார்ட்டாக வருதுங்க. நம்ம கிச்சன் வழியாகவே போயிடலாம். ஐயோ இந்த லிஃப்ட்டு அப்போ மாதிரியே செய்து பாருங்கள். இந்த லிஃப்ட்டு அப்போ தான் இங்கே ரெடையும் துவைச்சிட்டு வந்துச்சு. இப்போ வந்து லிஃப்ட்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. இப்போ வந்து லிஃப்ட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஆழ்த்தி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். இப்போ நம்ம வந்து போகலாம். இது வந்து கொஞ்சம் சுற்றுங்க, போய் வரணும். ஆனால் வந்து என்ன கீழே போனால் வந்து சொட்டை மொட்டையும் அடிக்கிறாங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது.
கன்னுங்கிற அந்த சொட்டை மண்டை போடுறத பார்த்தா கன்று கையில் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவசரத்துக்கு இந்த கன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ கிராணி இதில் ஓடுறோம். திட்டுக்களி வருதுங்க, திட்டுக்களி ஓடு. ரொம்ப இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே பிளாங்க் போடணும், போட்டாச்சு. அப்படியே மெதுவாக போகணுங்க, விழுந்தோம்னா அவ்வளோதான். இங்கே வந்து இது இருக்குங்க, ஆக்சிலேட்டர் இருக்குது, ட்ரெயினோட ஆக்சிலேட்டர் இது. அப்புறம் அதை எடுத்தாச்சு. மெதுவாக போ. சொட்டை பாருங்க, சொட்டை பார்க்குது. ஐயோ உன்னை இங்கேருந்து அடிக்க முடியல, கணக்கு முன்னாடி இருந்தேன் அப்படின்னு பார்க்குதுங்க சொட்டை. ஓடுறி. நம்ம அப்படியே கீழே குச்சிடலாம் மெதுவாக. அப்புறம் வந்து கீழே வந்தாச்சு. அப்புறம் நம்ம டக்குன்னு போய் ஸ்லிங் ஷாட் எங்களுக்கு தேடுங்க. ஸ்லிங் ஷாட் வச்சு சொட்டையும் மொட்டையும் ஃபஸ்ட் 2 பேர்த்தையும் போட்டு தருவோம். இங்கே பாருங்க, ட்ராப் பாருங்க. டே. ஐயோ சென்று நான் வேறு இப்போ நம்ம கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்லிங் ஷாட்டு. நம்ம ஏன்னா கீழே தான் சுட்டோம், அங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ட்ரெயின் ஆக்சிலேட்டர் வந்து முக்கியமான பொருள் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு. இப்போ நம்ம டக்குன்னு போய் என்ன இதில் இருந்துச்சு, இதில் வந்து இது இருந்துச்சுங்க, அந்த விறகு இருந்துச்சு. ஸ்லிங் ஷாட் இங்கே இருக்குங்க. நம்ம போட்டு வந்து என்ன செய்யணும்னா டக்குன்னு போய் நம்ம அதை எடுத்துடலாம். 2 பேர்த்தையும் போட்டுடுறதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு இன்னும் என்ன தேவைன்னா இங்கே இங்கே பாருங்கள், இங்கே மாட்ட வேண்டிய இது வேணும். இந்த 3 இதுக்கு நம்ம ஏற்றணும், அப்போ தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வரும். அப்புறம் நம்ம டக்குன்னு என்ன செய்யணும், ஸ்லிங் ஷாட் எடுத்துடலாம். ஸ்லிங் ஷாட் எடுறா, சொட்டை வருங்க சத்தத்தை கேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையை வந்து கன் எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்தான்னு தெரில. போடு. சொட்டையை வந்து போட தெரியாச்சு. மொட்டை வராங்க போடு. இப்போ வந்து கன் எடுத்துட்டோம். ஆனால் வந்து கன்னில் வந்து புல்லட் இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஷெட்டிக்கு எடுத்துடலாம். ஷெட்டிக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஆன் பண்ணி விடணும். எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பாதி வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து அந்த ட்ராவில் பார்த்துடலாங்க. மேலே அந்த ட்ராவில் பார்க்கவே இல்லை நம்ம. டே இருறா. சென்றி நான் வேறு அவனை உயிரை வாங்குதுங்க. முதல்ல டெடிபர் கிடச்சா எடுத்து போடுறோம் தொட்டியில். இது வேறு உயிரை வாங்குது. ஏங்க நம்ம வந்து எஸ்கேப்பர் தான் வேலை. அந்த இது கிடச்சிச்சு வயரு. நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். போய் வாங்க. இப்போ வந்து நான் கேபிள் எடுத்து அங்கே போட்டேன். ஏற்கனவே போட்டாச்சு கேபிளை. அங்கே பாருங்கள் மினிமம் இருக்குதா, அங்கே தான் கேபிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து திறந்துடலாம். திறந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா கேபிள் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இதை ஆன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் கரண்ட் போயிடும். இது வழியாக வந்து கரண்ட் வந்து போயிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு இது மாதிரி இருந்துச்சு பாருங்கள், சுவிட்ச் மாதிரி, அதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் வேலை. இப்போ நம்ம வந்து கல் எடுத்துக்கலாங்க எதுக்கும். ஏன்னா வந்து கிராண்ட்பா 2 பேர் அதான் வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு கல் நம்ம எடுத்துடலாம். போய் அந்த எடுத்துகிட்டு எஸ்கேப்பர் தான் வேலை. இப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே பாருங்கள். டிடி இந்த சிலிண்ட்ரு நான் வேறங்க இருங்க. இந்த சிலிண்ட்ரு நான் எதாவது செய்யணுங்க. சே எடுறா டக்குன்னு எடுத்து கிளம்பிடலாம். கிராணிக்கு என்ன 2 பேர் வரதுக்குள்ளே. எலக்ட்ரிக் சுவிட்ச் இது பேர். இது வந்து நம்ம கீழே பாக்ஸில் போய் வைக்கணும். வச்சா தான் எலக்ட்ரிசிட்டி வரும். அங்கேருந்து இங்கேருந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகணும், அதுக்காண்டி இந்த இது வைக்கிறோம். அப்புறம் வந்து மேலே ட்ரெயின் கீக்கு எடுத்து வந்துடலாம். போய் நம்ம அதை இங்கே ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு போயிடலாம். 2மே இங்கே இருக்குங்க. கன்று இங்கே இருக்குது, ஸ்லிங் ஷாட் இங்கே இருக்குது. ட்ரெயின் கீ வந்து நான் வைக்கல நினைக்கிறேன் இன்னும். ஆமாம் ட்ரெயினுக்கு இன்னும் வைக்கலை. அங்கே மேலே இருக்குது, நம்ம எடுத்து வந்துடலாம். போய் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், அதை இங்கே வந்து வைக்கணும். இங்கே வச்சுட்டு ஏற்றி விட்றணும். இப்போ வந்து ஏற்றி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லிங் ஷாட் வந்து கையில் வச்சுக்கலாங்க. ஏன்னா வந்து சொட்டை மொட்டை வருவாங்க. இப்போ நம்ம டக்குன்னு போகலாம். சொட்டை மொட்டை வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ மொட்டையும் வரானா கிராணி வருதா, 2 பேரும் இப்போதைக்கு வரல. நம்ம கையில் எடுத்துகிட்டே போகலாம். ஏன்னா மேக்ஸிமம் மேலே இருந்தாங்க வரும் சொட்டை. சொல்லி முடியல போடு. மொட்டை இன்னும் ஆள் காணோம். அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், டக்குன்னு ட்ரெயின்க்கு எடுத்துடலாம். மொட்டையும் ஆள் இல்லை. எடுக்கலாமா வேணாமா, எடுறா கைப்பில்ல. ஓடுறோம். மொட்டையை வரதுக்குள்ள ஓடிடலாம். மொட்டையை மேக்ஸிமம் ஐயோ ஓடுறோம். இங்கிட்டிருந்து அங்கே ஓடுறது இங்கே அங்கே ஓட. எடுறா ஸ்லிங் ஷாட்டை போடு. இப்போ வந்து 2 பேருமே போட்டாச்சு. ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம். அதான் வேறு வேலையே இல்லை. அப்புறம் வந்து கிளம்பலாம். இந்த மொட்டையை கன்று வச்சுட்டு என்ன ஆட்டாண்ணா, நம்ம கன் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலாம். அதே மாதிரி தான் போன எஸ்கேப்லேயும் நம்ம டோர் எஸ்கேப்லேயும் கன் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து அப்படி செஞ்சிடலாம். இப்போ வந்து இங்கே இதை போட்டுடலாம்.
இங்கே இருக்கும் ட்ரெயின் கீ. நம்ம டக்குன்னு போயிட்டு கன் எடுத்து வந்துடலாம். எட்ரா கன்னை. இப்போ நம்ம வந்து கன்னை ட்ரெயினில் போட்டு நம்ம கிளம்பிடலாம். இப்போ நம்ம வந்து ட்ரெயின் எடுக்கணும்னா அதுக்கு வந்து எல்லா டோரையும் சாத்தணும். இந்த சென்று அங்கே பாருங்கள், தப்பிக்க நேரத்தில் வந்து எல்லாத்தையும் கெடுக்க பார்க்குது. இப்போ நம்ம அதை அழுத்தி டோரெல்லாம் பூட்டி விட்டுடலாம். எல்லா டோரையும் பூட்டினா தான் கிளம்பிடும். இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாங்க. 1 2 3 இது அழுத்தணும். இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து உடச்சிட்டு போகிறோம். உடச்சாச்சு. இப்போ வந்து கிராணி, கிராண்ட்பா, சென்ட்ரினா 3 பேரும் பார்க்குறாங்க. கிராணி பாருங்க தேடுது. ஐயோ எங்கடா போனாவே பிடிக்க முடியவனா அப்படின்னு சொட்டக்கிழவி. த எண்டு. இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய் பாய்.